எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் மிஸ்டர் சிலிண்டர் தான். அந்த சிலிண்டரை டிஐஒய் மினியேச்சராக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதோட பாட்டமில் ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா இன்னொரு மூடி அடிஷ்னலாக எடுத்துக்கோங்க. இந்த மூடியிலையும் இதே மாதிரியே நம்ம ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் எப்போதும் போல் 7 நிமிஷம் காய வச்சிடலாம். காய வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஒட்டிடலாம். இதை ஒட்டும் பொழுது நல்ல ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. அடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளே எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மோல்டட் கிளே எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி எம்சிலும் எடுத்துக்கலாம். எம்சியில் ஹார்ட்னர் அண்ட் ரெசின் ரெண்டு இருக்கும். ஈக்குவல் போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மூடிக்கு இந்த மாதிரி நம்ம அழகாக ஒரு டெக்ஸ்சர், ஒரு கர்வ்டு டோம் மாதிரி வர வைக்கிறோம். இதை அழகாக முடியோடு அப்படியே முடிச்சுடுற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இன்னர் சைடெல்லாம் கொண்டு வராதிங்க, அப்படியே மேலே டாப் போட நிறுத்திடுங்க. அப்படியே பண்ணிடலாம். தண்ணி லைட்டாக தொட்டுட்டு இதை வந்து மோல்டு ஷேப் பண்ணுறதுக்கு மாதிரி மோல்டு பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இந்த மாதிரி வந்து டூத் பிக் எடுத்துக்கோங்க. அந்த டூத் பிக்கில் கூரான பகுதிகள் இருக்குல்ல, அதை வச்சு இதில் லைட்டாக ஹோல்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டூத் பிக்கோட ஹெட் இருக்குல்ல, அந்த போர்ஷனில் நம்ம மோல்டிட் கிளே இருக்குல்ல, அதை வச்சு இதில் நல்லா வந்து பைண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த கிராஃப்ட்டுக்கு நீங்கள் எம்சியில் யூஸ் பண்ணலாம், இல்லை மோல்டிட் கிளே ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹோம்மேடு கிளே உங்களோட சூப்பராக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சென்டரில் இந்த மாதிரி ஒரு குட்டி போர்ஷன் ஆஃப் பால் மாதிரி வச்சுட்டு அதோட சென்டரில் நம்ம டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும். ஸோ இது எதுக்குன்னா அந்த கேஸ் சிலிண்டரில் அந்த பைப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா சென்டரில், அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இதை பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஊரில் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அடுத்து புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தெறிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஆயில் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சமையல் எண்ணெயும் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? அவங்களே டிமாண்டில் இருக்குது, கிடைக்காம போயிட போதுன்னு தான் அதுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து எப்படி அந்த சிலிண்டரை நம்ம நல்லபடியாக வந்து டிமாண்ட் இல்லாமல் பார்த்துக்கணுன்றதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போய் மாற்றி நம்ம ஸ்டாக் வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இப்படி பண்ணால் கவர்மெண்ட் என்ன பண்ணும் சொல்லுங்கள்? இனிமேல் சிலிண்டரே கிடைக்காதுன்னு நம்மளை பயம்புறுத்தி பேனிக் ஆக்கி பிளாக் மார்க்கெட்டில் சிலிண்டரை விற்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் வேணாம். ஆனால் நமக்கு சிலிண்டரை எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ண தெரியும்ல. சமையல் கூட நம்ம அவ்வளோ அழகாக பண்ணி எவ்வளோ கேஸை சேமிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த சூழ்நிலைக்கு பயந்து நம்மளை ஹர்ட் பண்ணிக்கணும் சொல்லுங்கள்? இப்போ நம்ம இந்த கிளேவை இந்த டூத் பிக்கில் அழகாக இந்த மாதிரி மோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிலிண்டருக்கு 3 பக்கம் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி இந்த டூத் பிக்கை வச்சு ஃபிட் பண்ணிடுறோம். இது காயத்துக்குலாம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேணாம். அழகாக இது ஒன்றோட ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். ஏன்னா 90 மினிட்ஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே இது காய ஆரம்பிச்சிடும். அதனால் 30 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுன்றது தான் நல்லது. அப்படி காஞ்சி ஒரு மாதிரி ஸ்டிஃபாக வந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக தொட்டு நீங்கள் இதை வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலகுவாக அப்படியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிவிட்டு இது மேலே இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணணும். அளவு மட்டும் பார்த்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு தனியாக இது வந்து கடைசியில் ஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த சிலிண்டருக்கு மேலே இருக்க அந்த ரிங்குக்காக இதை பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சிலிண்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டாப்பில். இப்போ பாட்டம்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பெரிய சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு அளவு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த குட்டி ரவுண்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து வளைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் டாப்பில் இருக்க அந்த ரிங்கை எடுத்திருக்கேன், ஏன்னா அது லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு பேஸ் எதுவும் ரிங்கு மாதிரி இல்லைல்ல, அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஒயர் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பழைய பிஞ்சு போன அந்த ஹெட்ஃபோனோடைய ஒயர் இருக்கும்ல, அதெல்லாம் பக்காவாக இந்த கிராஃப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எப்படி மேலே டோம் ஷேப் கொடுத்தோமோ அதே மாதிரி கீழேயும் ஒரு டோம் ஷேப் அந்த மூடியில் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மூடி, ஒரு பக்கம் மூடி க்ளோஸ் ஆகிருக்கும், இன்னொரு பக்கம் மூடி ஃபெவிபாண்ட் போட்டு நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ கீழ் பக்கம் இருக்க டோம் ஷேப் கொடுத்துட்டு அடிஷ்னலாக இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தடியாக நம்ம ஃபார்ம் பண்ணி வச்ச அந்த சர்க்குலர் ஷேப் இருக்குல்ல, அந்த ரிங் மாதிரி, அதை வந்து இங்கே நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ரிங்கை வந்து அழகாக இங்கே வச்சு நம்ம ஒட்டிடலாம். அந்த ரிங்கை நம்ம கீழே ஒட்டும்போது லைட்டாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சிலிண்டருக்கு கீழே இருக்க மாதிரி நமக்கு அதோ இந்த மாதிரி சிலிண்டருக்கு கீழே இருக்க மாதிரியே நமக்கு அழகாக கிடச்சிரும். இப்போ சிலிண்டரோட பாட்டமும் ரெடி, டாப்பில் மட்டும் அந்த ரிங்கை நம்ம கடைசியாக ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டாப்பில் அந்த ரிங்கையும் ப்ளேஸ் பண்ணிட்டா இதோட ஒர்க்கு சூப்பராக முடிஞ்சிடும். சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றது உண்மையான ஒரு சிச்சுவேஷன், ஆனால் இது நிரந்தரமான சிச்சுவேஷன் கிடையாது அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியா எல்லா நாடுகளோட நட்போடு இருக்கிறதுனால நமக்கு எப்பொழுதுமே ஒரு கூடுதல் பலம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நாட்டோட பெருமை, மகத்துவம், வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கும் போது ஒரு ப்ரௌடு சிட்டிசனாக நம்ம இருக்கும் போது இந்த நாட்டோட வளர்ச்சி உறுதி செய்யப்படுது. பிரிவினைவாதத்துக்கும் வேற்றுமைக்கும் இங்கே இடமே இல்லை. இப்போ சிலிண்டர் கம்ப்ளீட்டாக
90 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அழகாக எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம அழகாக ரெட் பெயிண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதில் நம்ம ரெட் பெயிண்ட் கொடுத்துட்றோம். இதுவே மோல்டட் கிளேனா வெள்ளை கலரில் இருக்கும், ரெட்டு சும்மா பளிச்சுன்னு இருக்கும். பிளாக்கில் கொஞ்சம் ரெட்டு பிடிக்கணும்னா கொஞ்சம் துரு எஃபெக்ட்டும் நமக்கு அழகாக கிடைக்கும். இதில் ரஸ்டிங் எஃபெக்ட் கொடுக்கலான்னு நான் நினச்சேன். பட் ஆனால் புது சிலிண்டராக இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இதில் ரஸ்டிங் எஃபெக்ட் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அதை அங்கங்கங்கங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் சும்மா ஸ்மட்ச் பண்ணுற மாதிரி ஸ்மட்ச் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு ஒரிஜினல் சிலிண்டர் மாதிரி கிடைக்கும். பட் என்னோடய சிலிண்டர் புது சிலிண்டர், ஸோ அதனால் நான் அப்படியே இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் எல்பிஜின்னு நான் எழுதுகிறேன், எந்த பிராண்டையும் எழுதலை நான். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் பேர் எழுதிக்கலாம். நான் காமனாக எல்பிஜின்னு ஒயிட் பென் வச்சு இதில் எழுதிடுறேன். இந்த பென்னோட ப்ரைஸ் வந்து 60 to 80 ருபீஸில் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த வேலை முடிச்சிட்டாச்சு. இப்போது இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு பியூட்டிஃபுல் கீச்செயினாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்காக இந்த கீச்செயின் ரிங்கை நான் எடுத்துட்டேன். அந்த ரிங்கை இதில் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் சென்டரில் அட்டாச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டே கூட இந்த மோல்டட் கிளேவை சென்டரில் இந்த மாதிரி கீச்செயினோட சேர்த்து வச்சிடலாம். ஸோ சென்டரில் உங்களுக்கு கீச்செயினோட ரிங் வரும். இது நான் சைடில் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பர்ஃபெக்டாக நம்மளுடைய இந்த டிஐஒய் மினியேச்சர் சிலிண்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு பற்றாக்குறையான சூழலில் நம்ம எப்படி சாமர்த்தியமாக டீல் பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் நம்முடைய அறிவுத்திறமை இருக்குது. பற்றாக்குறைகள் நீங்கணும், நம்ம செழிப்பாக இருக்கணும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஐஒய் மினியேச்சர் சிலிண்டர். இந்த ஹீரோவை எல்லாரும் கொண்டாடும் போது ஆஸ் அ கிராஃப்டர் நானும் கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்டிங் கிராஃப்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு நீங்களும் இந்த கீச்செயினை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆஹா என்ன புது ட்ரெண்டா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த டிஐஒய் மினி சிலிண்டர் உங்களுக்கு பிடிச்சதை தான் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கிராஃப்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. பை பை.